அனைவருக்கும் வணக்கம். என் முதல் தெய்வமான தாய் தந்தையரை வணங்கி, ஜோதிடத்தில் எனக்கு இதுவரை வழிகாட்டியுள்ள அனைத்து ஜோதிட குருமார்களின் பாதம் தொட்டு வணங்கி, என் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன். ஜெய் ஸ்ரீராம். என் பெயர் எஸ் ஜெயந்தி. நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். தமிழ்நாடு மகளிர் அணி ஜோதிடர் அணி தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் மற்றும் குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். 2025ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு உண்டான பலன்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். பொதுவாக கடந்த வருஷம் மேஷ ராசி நேயர்கள் பட்ட அனைத்து துன்பங்களும் மாறப்போகுது இந்த 2025. மெயினாக அவங்க மேஷராசிக்காரர்கள் ரொம்ப அன்பானவங்க. அவங்கள கஷ்டப்படுத்துகிறவங்க கூட நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்க. அவங்க யாரும் அழிஞ்சிடணும் அப்படிங்கிற நினைக்க மாட்டாங்க. சுயநலமாக வாழாதவங்க மேஷராசினியர்கள். அவங்க இப்போ நினைக்கிற விஷயம் என்னென்னா, மன நிம்மதி இருந்தால் போதும், எனக்கு பெருசாக எனக்கு பணம் வேண்டாம், பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், மன நிம்மதி ஒரு நாளாவது நான் மன நிம்மதியோடு உறங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இப்போ அவங்களுக்கு ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக அது நடக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் குரு பகவான் 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போது யாரெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்களோ, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்ததோ எல்லாமே கண்டிப்பாக மாறும். அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பகவானோட பெயர்ச்சிலாம் இருக்குது. அப்போது குரு பகவானும் பார்த்திங்கன்னா பெயர்ச்சி ஆனாங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போவாங்க. அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கிற விஷயம். நீங்கள் இதுவரைக்கும் முயற்சி பண்ண விஷயங்கள், தடங்கலான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகுறாங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க இப்போது கேது பகவான் இல்லைங்களா? அப்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறத நோய், எதிரி, கடன் உபாதைகள்னு சொல்லுவோம். மறைமுகமாக எதிரிகள் இருப்பாங்க. உங்கள் கூட நல்லா பழகுவாங்க, ஆனால் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அது எல்லாமே மாறும். ஏன்னா இப்போ கேது பகவான் பயிற்சி ஆனாங்க அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு வருவாங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம், குலதெய்வம். அப்போது போன வருஷம் நீங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் நல்லபடியாக செய்ய போகிறீங்க. உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போக போகிறீங்க, பிரார்த்தனைகளை நிறைவேற்ற போகிறீங்க. அதே மாதிரி பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருடம். அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து இருக்கார் இப்போது இல்லைங்களா? சனி பயிற்சி ஆகினதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். இப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள், தடங்கல்கள், பணத்துக்கான போராட்டங்கள் இருந்திருக்கும். அவரே 12ஆம் இடம் போகும்போது விரயஸ்தானம், சனி பகவான் 12ஆம் இடம் போக வச்ச விரயஸ்தானத்துக்கு போகும்போது சுப விரயங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போது நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயங்களும் இந்த 2025 கண்டிப்பாக நடக்கும். உடல் உபாதைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. மலை மேல் இருக்கக்கூடிய முருக பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். குலதெய்வத்தை கண்டிப்பாக பௌர்ணமியானால் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. முதல்ல குலதெய்வம் தான் நமக்கு. குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கச்ச கண்டிப்பாக இந்த வருஷம் மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டது பிஸ்னஸ்க்காக, இல்லை அடுத்தது நான் வீடு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், வீடு கட்டுற பிளான் இருக்குது, இல்லை ஒரு நிலம் வாங்க போகிறேன், எல்லாம் எனக்கு தடங்கலாச்சு அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு விஷயம் நடக்கும். எனவே மேசராசி நேயர்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொன்னான வருடமாக அமையும். நன்றி. என் பெயர் எஸ் ஜெயந்தி. நான் நாமக்கல்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 88 70 70 50 89. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.